அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது, ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதைப் போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை இந்த தேர்தல் காலத்துல நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில பிஜேபியில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் வந்து தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பத்தி சில கருத்துக்கள்லாம் அதுல கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறேன் நானு. 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசுனதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்றேன். அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன வந்து அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு முறை திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன் கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியல் எங்களை பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும்.